இந்த மாதிரி எத்தனை பெண்களுக்கு எடுத்திருக்கிறேன். நான் யாரையும் கொலை செய்யல, நான் யாரையும் கொலை செய்யல. இதோ பாரு, உயிரோட இருக்கான். இனிமே நான் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. சுந்தரமூர்த்தி நாயனா, ஐம் சாரி. நான் இந்த பல்லவ கொண்டுட்டதா நினைச்சுதான் கொஞ்ச நாள் ஒரு மாதிரி இருந்தேன். இனிமே வழக்கம் போலயா? நோ நோ, நாட் தட் வழக்கம் போல. ஐ மீன் ரொம்ப ஒழுங்கா நடந்துக்குவேன்னு சொல்றேன். இவ்வளவுக்கும் காரணம் எதுக்காக சத்த மாதிரி ஆக்ட் பண்ண? உண்மையை சொல்லு, இல்லாட்டி நிஜமாக உன்னை கொண்டுடுறேன். அடிக்காது, உண்மையை சொல்லுதுங்க. உங்க பிரஸ் மேனேஜர் சபாபதியும் ஒர்க் ஷாப் முதலாளி நமச்சிவாயமும் உங்க பிரஸ்லயே கள்ளநோட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த விஷயம் வெளியில தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தாங்க இந்த நாடகம் நடத்தினாங்க. ஐயா, சாந்தி ரூம்ல இந்த லெட்டர் கடந்துருங்க. அப்பா, கள்ளநோட்டு ரகசியத்தை கண்டுபிடிக்க நானும் மன்னனும் போகிறோம். கவலைப்பட வேண்டாம். இப்படிக்கு சாந்தி. சாந்தி, சாந்தி. வந்தது சேகர் இல்ல, சுந்தரமூர்த்தி. உஷாவை காப்பாத்துறதுக்காக தான் இங்க வந்திருக்கணும். வேலை எடுத்துட்டு போயிட்டானே, இப்ப கொலையில தெரிஞ்சிடுமே. என்ன பண்றது? நீங்க எல்லாம் எதுக்கும் லாயக்கு கிடையாது. தண்டம் விஸ்கி பாட்டில தூக்கிட்டு ஓடுறதுக்கு தான் லாயக்கு. பாஸ் டெலிபோன். ஹலோ, நமச்சிவாயா ஸ்பீக்கிங். நான் பெருமாள் பேசுறேன் சார். சபாபதி நோட்டை எடுத்துக்கிட்டு வேற ரூட்ல போய்கிட்டு இருக்காரு. சபாபதி பையன் நம்மள எல்லாரையும் ஏமாத்திட்டு வேற ரூட்ல போறான். ஐயோ, நான் அடிச்சனே, நான் பிடிச்சனே, நான் செதுக்கினே, நான் வளர்ந்துறேன். பல நாள் கஷ்டப்பட்டமே, எல்லாரும் தூக்கிட்டு போயிட்டானே, எல்லாம் போச்சு. யாரா கத்துறீங்க? நீங்க எல்லாம் வேற ட்ரெஸ் மாத்திக்கிட்ட ஏரிக்கறல எனக்காக காத்துக்கிட்டு இருங்க. நான் அந்த சபாபதி பையல விரட்டி பிடிச்சு கரன்சியோட வந்து சேர்றேன். நீங்க வேற ஏதாவது ரூட்ல. நான் வந்தது நமக்காக மலை உச்சில ஒரிஜினல் கரன்சியோட பார்ட்டி காத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம கரன்சியை கொடுத்துட்டு அந்த ஒரிஜினல் வாங்கணும். எல்லாம் சீக்கிரம் ரெடி அவங்க போங்க. சபாபதி, நீ முதலாளிக்கே துரோகம் பண்ணவனாச்ச, என்ன மட்டும் விட்டா வைக்க போற? உன்னை ஆரம்பத்துல நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த கரன்சி பண்டல்லாம் நம்ம வண்டியில ஏத்துற போட. எனக்கு துரோகம் பண்ண நினைச்ச யாரையுமே நான் இது வரைக்கும் லைஃப் உயிரோட விட்டதில்லை. ஆனா பாவம் நோட்டடிக்க கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டியே அப்படின்னு நான் உயிரோட விடுறேன். வர்றேன்.
இனிமே என்னால ஓட முடியாதுடா. ஐயா அங்க பாருங்க காரன். பணத்தையும் காணும், பசங்களையும் காணும். பொடுசுங்க என்னையில ஏமாத்த பாக்குதுனே, இங்கதான் இருக்கும், போயிட்டாங்க. சாக்லேட் வச்சிருக்காங்க. இப்படிலாம் சொன்னா கிடைக்காது, சொல்ற மாதிரி செய். அம்மா சாந்தி மோகனம் உங்க பிள்ளைங்க தானே? ஆமா. எங்க அவங்க? தம்பியும் ஒரு பாப்பாவும் ஒரு கார் எடுத்துட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்கம்மா. எங்க? என் கூட வாங்க, நான் காட்டுறேன். பாப்பா உங்க பிள்ளைங்க ஓட்டி வந்த காரு இதாமா. மோதிட்டு பயத்துல எங்க போய் ஒளிஞ்சிருக்காங்க. நீங்க கூப்பிட்டீங்கன்னா வருவாங்க. கூப்பிடுங்கம்மா. கடவுளே, என் பிள்ளைங்களுக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது. சாந்தி, மோகன், சாந்தி, குழந்தைய பசி தீரணும்னா முதல்ல என் பண பசி தீரணும். என்னுடைய பணத்தெல்லாம் அந்த பையன் எங்க ஒழிச்சு வச்சிருக்காங்க, மரியாதையா சொல்ல அப்பதான் நான் உயிரோட விடுவேன். அம்மா, அந்த பணம் இவன் இல்லம்மா, அத்தனை நம்ம பிரச்சனை அடிச்ச கள்ள நோட்டு. அந்த கள்ள நோட்டோட இவனை போலீஸ் ஒப்படைக்கணும். ஒப்பனாலே முடியல பொடிப்பேல. நீ ஏன் மோதி பேசுற? சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். உன் கண்ணாடி எங்க அம்மா கழுத்தை நிறுத்தி எமலாம் கூட போய் எல்லாத்தையும் நம்ம வண்டியில லோட் பண்ண போட. எல்லா பட்டையும் வண்டியில ஏத்திட்டாங்க. அம்மா லட்சுமி, என் கஷ்டம்லாம் தீர்றது உன் புருஷனுடைய பிரசதாமா ஹெல்ப் பண்ணுச்சு. அதனால அவருக்கு நான் தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லி நான் வரேன். நீ நம்ம இடத்துக்கு போ. என்ன ராஜா பிடிக்கிற? வந்திருக்கிறது சேகரா சுந்தரமூர்த்தியாண்ணா? லட்சுமி, இப்ப தெரியுதாடா நான் சேகர். நீ யாரா இருந்தா எனக்கு என் திட்டத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டேன். உன்னை லேசில் விட மாட்டேன், தவிடு முடியாக்கிட்டு. இப்ப நான் தவறான பாதையை மறந்து நேரான வாழ்க்கைக்கு வந்திருக்கேன். யாராவது என் வாழ்க்கையில குறுக்கிட்டீங்க, எலும்ப நொறுக்கி. எலும்பு நொறுங்கத்தான் போகுது. அது யாருடைய எலும்புன்றத அதாப்பா. என் சொத்தை அழிச்சேன், என் பேரை கெடுத்தேன். இப்ப என் தாயாரை வச்சு பிளாக்மெயில் பண்றியா? நீ ஒத்து வர மாட்டேன். நான் நம்ம சேகர், உன் மகன்மா சேகர். அந்த நமச்சிவாய கள்ள நோட்டோட கரல போறாப்பா. பயப்படாது, அவன் எங்கேயும் தப்ப முடியாது. அவன் போற இடம் சுந்தரமூர்த்தி தெரியும்.
நோட்டு எங்கடா? எங்க உன் 25 லட்சம் ரூபாய் நல்ல நோட்டு? நல்ல நோட்டு 25 லட்சமா? எங்க சுந்தரமூர்த்தி? ஆமாடா, உங்க தாத்தா சுந்தரமூர்த்தி. இது உங்க பாட்டி உஷா. தயவு செஞ்சு எனக்கு லிப்ட் கொடுங்க, நான் அவசியமா கடவுளே, நான் கனவா காண்றேன். முதலாளி, நான் சத்தியமா சொல்றேன், உங்க தேடித்தான் புறப்பட்டேன். முதலாளின்னு என்ன க்ளோஸ் பண்ணிட்டீடா. உன்னைய கூட பிறந்த தம்பி மாதிரி நினைச்சு என் பிரச்சனையை உங்ககிட்ட ஒப்படைச்சேன். நீ அங்கேயே கள்ள நோட்டு அடிச்சு என் பேரையே கெடுத்துட்டேன். என் மேல உனக்கு விசுவாசம் இருந்தா இப்பவே என் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா. அவங்க கிட்ட உண்மையெல்லாம் சொல்லி இந்த பணத்தை ஒப்படைச்சிடலாம். கள்ள நோட்டு அடிக்கிறதுக்கு துணையா இருந்தவன் வந்தான். இதோ நல்ல நோட்டு. எதுக்காக தான் இவ்வளவு நடந்தது? மிஸ்டர் சேகர், சுந்தரமூர்த்தி நாயனார், என்னம்மா என் துப்பறியும் சிங்கி ரயில்ல சவால் ஊட்டிய இப்ப எப்படி? இதே மாதிரிதான் ஒரு துப்பறிய நாவல்ல